முகமது யூசுப் கடையநல்லூர் கேட்குறாரு, நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தில் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டதா அல்லது நூஹ் நபி வாழ்ந்த பகுதி மட்டும் அழிக்கப்பட்டதா? இந்த கேள்வி ஏனென்றால் நூஹ் நபி அவர்கள் வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்திருப்பார்கள். அப்படி இருக்கையில் அந்த மக்கள் நபியை நிராகரித்ததற்கு உலகம் முழுவதும் அழிக்கப்படுமா? மேலும் நூஹ் நபி வாழ்ந்த காலத்தில் உலகின் மற்ற பகுதிகளில் வேறு இறை தூதர்கள் இருந்திருப்பார்கள். அதனால் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்காதே, நூஹ் நபியின் சமுதாயம் மட்டுமே அழிக்கப்பட வாய்ப்பு உள்ளது கேட்குறார். அப்போ நூஹ் நபியுடைய காலத்தில் ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்படும் பொழுது அந்த அந்த பகுதி, அந்த ஊர், அந்த நாடு, அந்த பிரதேசம் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருந்தால் ஓகே. உலகம்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ மக்கள் வேற ஒரு நபிமாரெலாம் இருந்திருப்பாங்க, அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க, அவங்களெலாம் மட்டும் அழிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கேட்குறார். இதில் நூஹ் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளத்தின் அளவு எப்படி இருந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தண்ணி வெள்ளம் மழை கொட்டுன்னு கொட்டுது, கீழே இருந்து வர தண்ணி பொங்குது, பொங்கின உடனே தண்ணி மேலே 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 ஏறிக்கொண்டே வருகிறது. எந்த அளவுக்கு ஏறி வருதுன்னு சொன்னால், அங்கே உள்ள மலைகள் எல்லாம் மூழ்கும் அளவுக்கு, அங்கே சில மலைகள் இருக்கும்ல, அது மலையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மேலே போச்சு. தண்ணி வந்ததுன்னா ஒரு 10 அடி 100 அடி 1 மீட்டர் அளவுலாம் கிடையாது. ஒரு மலைங்கிறது என்னது, மலைங்கிறது ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு இருக்குமா இல்லையா உயரம். அப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய மலைகளும் முங்கி விட்டன. அதுக்கு மேலே தான் கப்பல் பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது. கப்பல் பிரயாணம் பண்ணுது, அது எவ்வளோ தண்ணியில் போகுது, மலை உயரத்துக்கு மேலே உள்ள தண்ணி. அது வடியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஜூதின்னு ஒரு மலை, அராரட்டு மலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜூதிங்கிற மலை குர்ஆனில் ஜூதின்னு சொல்லப்படுது. அந்த ஜூதி மலைக்கிட்ட வரும் பொழுது தண்ணி இறங்க ஆரம்பிக்குது. அந்த கப்பல் அப்படியே அந்த மலையில் உட்காருது, மலை உச்சியில். அப்போ ஜூதி மலையை மூழ்கடிச்சிருச்சு, இன்னும் ஏராளமான மலைகளை மூழ்கடிச்சிருச்சு. மூழ்கடிச்சு மலைக்கு மேலேயே தான் அது சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ மழை அளவுக்கு அந்த வெள்ளம் மூழ்கடிச்சு அதை அழிச்சிருக்கு என்று சொன்னால், அப்போ நம்ம என்ன சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்கணும், மழை அளவுக்கு மூழ்கிருச்சின்னு சொன்னால் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ சென்னையில் உள்ள ஒரு வெள்ளம் ஒரு இத்தனை சென்டிமீட்டர் அத்தனை சென்டிமீட்டர் கணக்கெலாம் சொல்கிறாங்க. மழையுடைய அளவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 100 சென்டிமீட்ரு 93 சென்டிமீட்டர் தான் பயங்கரம்ங்கிறாங்க. 90 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா சென்னையை மட்டும் பாதிக்கும். 93 சென்னையை பாதிக்குன்னு சொன்னால் அது ஒரு 200 இருந்தால் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏரியாவை பாதிக்கும். ஒரு 300 சென்டிமீட்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். அது சென்டிமீட்டர்லாம் கடந்து மீட்டர் கணக்கில் போச்சுன்னு வைங்க, மீட்டர் கணக்கில் 1 மீட்டர் அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10 மீட்டர் வந்தால் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே பரவலாக எல்லா பக்கமும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். இது அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் மலையில் உட்காருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கீழே யா அருள் இவ்வளோ மாக்கி, பூமியே உன்னுடைய தண்ணீரெல்லாம் நீ விழுங்கு, இப்போ யா சமாவு அக்லி, வானமே நீ நிப்பாட்டு என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது. கீழல் மாவு குலியெல்லாம் தண்ணியெல்லாம் வடிந்தது, காரியம் முடிக்கப்பட்டது சொல்லிவிட்டு வஸ்தவத் அலல் ஜூதி, அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது போய் அமர்ந்தது. மலையின் மீது அமர்ந்ததுன்னா என்ன அர்த்தம், அந்த மலைக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும்போது இந்த கப்பல் மலைக்கிட்ட அந்த மலைக்கு மேலே வருது. அப்போ அந்த தண்ணி இறங்கும்போது அந்த கப்பல் எதில் உட்காந்துரும், அந்த மலையில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் படிப்படியாக மொத்தமாக இறங்கி வடிஞ்ச பிறகு இறங்கி வந்திருப்பாங்க. அந்த கப்பல் மலையின் மீது நிலை கொண்டதுன்னு முடிஞ்சிருக்கிறது. அப்போ ஒரு மலைகளையெல்லாம் இது நிற்கும் போது தான் ஜூதி மலை, அதுக்கு முன்னாடி எவ்வளோ மேலே ஓடிச்சுன்னு தெரியலை. நிப்பாட்டி வடியும் போது தான் ஜூதி மலையில் இருக்கிறது. அந்த ஜூதி மலையை விட இன்னும் உயரமான எத்தனை மலைகளுக்கு மேலே போணுச்சுன்னு தெரியலை. அப்போ அவன் மலைகளை விட உயரத்தில் தான் அந்த வெள்ளம் வந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த அளவை வச்சு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா முழு உலகையும் தான் பாதிக்கும்.
ஒரு ஊரில் வந்து இமயமலை அளவுக்கு இந்தியாவில் வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் சென்னை தானே பாதிக்கப்படும். இமயமலை அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அதையும் மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அது எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் உலகம்லாம் மூழ்கி போனால் தான் அது என்ன கொஞ்சம் கூட குறைய இருக்கும். என்ன கூட இருக்கும், அந்த இமயமலை பகுதியில் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்காவது இருக்கும், இன்னும் சில பேருக்கு 4 கிலோமீட்டராவது இருக்கும். ஆனால் தண்ணி வந்து மலைக்கு மேலே போச்சுன்னு வரும்போது மலைக்கு மேலே தண்ணீர் வருவது என்பது எவ்வளோ பெரிய அளவு. அது கொஞ்சோன்னு கடல் ஒழுகி வரும்பொழுதே கடல் மட்டம் ஏறிடுச்சுங்கிறாங்க. அப்போ மொத்தத்துக்குமே தண்ணி எல்லா பக்கம் இமயமலையில் தண்ணி வந்து மலையில் மட்டுமா போய் நிற்கி, இமயமலை அளவுக்கு தண்ணி உயருதுன்னு இமயமலையே திருச்சி மலைக்கோட்டை ஏதோ ஒன்று வைங்க, ஒரு மலைக்கு மேலே போய் தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் அதனுடைய மட்டம் அப்படி விரிஞ்சு எல்லா பக்கம் பரவிடுமா இல்லையா? அப்போ இந்த தண்ணியுடைய அளவை வச்சு இப்போ அதனால தான் சர்ச்சை. எதனால் உலகம் பூரா அழிக்கப்பட்டதாங்கிற விவாதம் எதனால் வருதுன்னு கேட்டால், அந்த அழிவுடைய அளவை பார்க்கும் பொழுது என்ன இருக்கிறது, அது வந்து ரொம்ப அளவு மலைகளை எல்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குது. அந்த மலையில் தான் அந்த கப்பலை வந்து இறங்குது. கப்பல் இறங்கி நிலை கொண்டதை எப்போ தான் தண்ணி இறங்கும்போது நேராக ஜூதி மலையில் உட்காந்துருச்சுன்றதை வந்து சொல்கிறோம். அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இதில் வந்து பெரிய வெள்ளம் வந்ததுனால இது உலகம் முழுதுக்கும் உள்ளதாக எடுத்துக்கொள்வது தான் சரிங்கிறது ஒரு கருத்து. அது விளங்க முகாந்திரம் இருக்கிறது. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் 37வது சூறாவில் 77வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 75, 76, 77, 78 வருது. உலக்கது நாதானா நூஹு நம்மளை அழைத்தார், சொல்ல நேமல் முஜிபூன், நாம் நல்ல பதில் அளிப்பவர்கள் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு, நஞ்சை நாகு அகலகு மினல் கர்பில் அலீம், மகத்தான துன்பத்திலிருந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நம்ம காப்பாற்றினோம். வஜால்னா துர்ரியத்தகு, அவருடைய சந்ததிகளை ஹுமுல் பாக்கியின், அவர்களை மட்டுமே மிச்சமாக ஆக்கினோம். அவருடைய சந்ததிகளை மட்டுமே, ஹுமுல் பாக்கின்னா வரையறுத்து சொல்வது, அவங்கள மட்டும்தான் மிச்சமாக்கி வைத்தோன்றான். வஜால்னா துர்ரியத்தகு ஹுமுல் பாக்கியின், அவருடைய சந்ததிகளை அல் பாக்கின்னு சொன்னால் மிச்சமாக்கின்னு அர்த்தம். ஹுமுல் பாக்கின்னா அவங்களத்தான் மிச்சம் வச்சோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவருடைய சந்ததிகள் மட்டும்தான் மிச்சமானார்கள். அந்த வாசகம் வந்து ஒட்டுமொத்த உலகமே அழிக்கப்பட்டுச்சு, இவங்க மட்டும்தான் மிஞ்சினாங்கன்னு வருது. அந்த கருத்தை தருகிறது எது, 37வது சூறாவில் 77வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து அந்த தண்ணி வந்துச்சுல, அந்த வெள்ளம் வரும்போது அதை வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் 11வது சூறாவில் வந்து 42வது வசனத்தில் ஒஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால், அந்த கப்பல் அவர்களை ஏற்றி சென்றது. எங்கே ஏற்றி சென்றதுன்னா ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போன்ற அலைகள். அந்த அலை அலையே மலை மாதிரி இருக்குங்கிறான். தண்ணி வருது எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஒரு அலையை நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பெரிய அலையாக இருக்குது, ஒரு 4 அடி 3 அடிக்கு ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் அளவுக்கு ஒரு உயரமாக இருக்கும். அதான் இருக்கும். மலை போன்ற அலைன்னா அந்த அலையே எவ்வளோ வருது, ஒரு மலை அளவுக்கு வருது. அப்படிங்கிற அளவு ஒஹிய தஜ்ரீபிஹிம், இந்த கப்பல் அவர்களை கொண்டு சென்றது ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போன்ற அலைகளில். அலை வருது, அந்த அலை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு அலையும் அப்படி வருது, மலை உயரத்துக்கு போயிட்டு வருது. மலை உயரத்துக்கு போயிட்டு வர்ற ஒரு அலையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரளயமாக இருக்கும் என்பது அந்த பிரளயத்தின் அளவை பார்க்கும் பொழுது அது ஒன்று விளங்குறது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது என்னென்னு இது விளங்கிறோம். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், நூஹ் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரளயத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறதுனால தான் இது உலகம் ஃபுல்லாக உள்ளதுங்கிற மாதிரி கருத்தை சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் சில நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்வி இருக்கிறது, இவருடைய சமுதாயத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கிறலங்கும்போது இவரைத்தானே அழிக்கணும். இவ்வளோ பெரிய பிரளயத்தை அழிச்சா தான் எல்லாமே போயிருக்குமே. இப்போ டெல்லியில் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் சென்னையும் தானே மூழ்கி போயிடும். இங்கே உள்ளவனு இதுக்கு மூழ்கி அடிக்கணும். நல்லவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல, நல்லவங்க இல்லாட்டாலும் நபி அனுப்பப்படாத மக்களை போட்டுட்டு எதுக்கு அழிக்கணும்? நூஹ் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் போட்டு உலகத்தையும் போட்டு அழிக்கணுமான்ற மாதிரி ஒரு விதமான கேள்விகள்லாம் வரலாம். ஆனால் அதை சிந்தித்து பார்க்கும்போது நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் நபிக்கு உள்ள காலகட்டத்தை வந்து பெரிய காலகட்டமாக நம்மளாக விளங்கி வச்சுருக்கிறோம்.
நம்மளா விளங்கி வச்ச காரணத்தினால ஆதமுக்கும் நூஹுக்கு மத்தியில் எக்கச்சக்கமான நபிமார்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த நபியே நூஹு தான். ஆதமுக்கு நூஹுக்கு மத்தியில் நபிமார்கள்லாம் வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஆதமுக்கு அடுத்த நபி என்னன்னு கேட்டால் நூஹு நபி தான். அப்படிங்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக அல்லாஹ் பேசினா நேரடியாக அனுப்பி விட்டான்னு வைங்க, அதுக்கு உள்ள நபிமார்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கிறான். அதை அறிவிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு வசனத்தை சிந்திச்சு பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஷீது வந்தார், அது வந்தார்னு கதைகளில் இருக்குது, ஹதீஸுகளில் இல்லை. கதைகளில் நெஞ்சிருக்கிறாங்க ஆதமுடைய பிறகு நிறைய நபிமார்களை சொருவி இருக்கிறாங்க. ஆனால் ஆதமுக்கு பிறகு வந்த நபி வந்து நூஹு தான். ஆதமுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர் தான் அவர். ஆதமுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர். ஆதமுக்கு அப்புறம் நூஹு வந்துடுறார். அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் போல மக்கள்லாம் இருக்கலை. அவர் இருந்த பகுதி மட்டும்தான் மக்கள்னு வரும். அப்படி தானே வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மக்கள் அழிச்சிருந்தான்னு சொன்னால் பூமி முழுசு மக்கள் இருந்தாங்களா? அழிக்கலை. அப்போ நூஹு நபி காலத்தில் மக்கள் அழிச்சாங்கன்னு சொன்னால் நூஹு நபி காலத்தால் ஆதமுக்கு நெருக்கமானவராக இருந்தார்னு வைங்க. அப்படி இருந்தார்னு சொன்னால் நூஹு நபியுடைய காலத்தில் மக்கள் அழிக்கப்பட்டாங்கன்னா மக்கள் அங்கே மட்டும்தான் இருந்தாங்க, வேறு பகுதியில் மக்கள் இல்லை, நபியும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துடும். இப்போ நம்ம அது சம்மந்தமாக என்னென்னலாம் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ன அவுகைனா இலைக்க முகமதே, உமக்கு நம்ம வஹி அறிவித்திருக்கிறோம். எது மாதிரி அறிவித்திருக்கோம்னா, கமா அவுகைனா இலா நூஹின் ஒன்னபியின மிபாதிகி, நூஹுக்கும் அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கும் அறிவித்தது போல் உமக்கு அறிவித்திருக்கும். நூஹுக்கு முந்தைய யாரையுமே எல்லாம் சொல்லலை. உனக்கு வஹி அறிவிக்கிறோம். எந்த மாதிரி அறிவிக்கிறோம்? நூஹுக்கு அறிவித்தது போலன்னு ஆரம்பமே நூஹுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நூஹுக்கு அறிவித்தது போலவும் ஒன் நபியின மிம்பாதிகி, அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போலவும் உமக்கு நம்ம வஹி அறிவித்தோம் என்று சொல்லி 4வது சூறாவில் 163வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிக்கு நூஹு நபிக்கு முன்னாடியும் பல நபிமார்கள் வந்திருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான், அவங்க அதை ஆரம்பிச்சிருப்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உமக்கு அறிவித்த வஹி எது மாதிரின்னு கேட்டால் நூஹுக்கு அறிவித்தோம்ல. அப்போ நூஹுக்கு தான் ஃபஸ்ட்டு வஹி வருது. ஆதமுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நூஹுக்கு தான் வஹி வருது. முதல் நபி அவராக தான் வர்றாரு, ஆதமுக்கு பிந்தி வர நபியில். அப்போ இலா அவுகைனா கமா அவுகைனா இலா நூஹின், நூஹுக்கு அறிவித்தது போலவும் ஒன் நபியின மிம்பாதிகி, அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போலவும் உமக்கு அறிவித்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு நூஹு தான் வஹி அறிவிச்சல நூஹு தான். அந்த மாதிரி தான் உனக்கு அறிவிச்சிருக்கிறோம் என்று 463 வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து முந்தைய சமுதாயங்களை அழித்ததை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 9வது சூறாவில் 70வது வசனத்தில் அதை பற்றி பேசுகிறான். பேசும்போது என்ன செய்யறான், அலம் யத்திஹிம், இவர்களுக்கு தெரியாதா, நப உள்ளதின் மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயம். முன்னர் சென்ற சமுதாயம்னு சொல்லும்போது அல்லாஹ் எங்கேருந்து ஆரம்பிக்க, கௌம் நூஹுலேருந்து ஆரம்பிக்கிறான். கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயம். ஓ ஆதின், ஆது சமுதாயம். ஓ சமூது சமுதாயம். ஓ கௌமி இப்ராஹிம, இப்ராஹிமுடைய சமுதாயம். ஓ அசாபி மதியன, மதியன் வாசிகள். ஓ மூத்தபிக்காத்துங்கிற சமுதாயம். இவங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறான். முந்தி அழிச்சிருக்கிறமே இவன் திமுர் ஆடிக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு முந்தி எவ்வளோ பேர் அழிச்சிருக்கிறோன்னு சொல்லும்போது முந்தி அழிக்கப்பட்ட சமுதாயத்தை சொல்லும்போது நூகத்தை ஆரம்பிக்கிறான். அதுக்கு முந்தி ஒரு சமுதாயம் இருக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை. அப்படி இருந்தால் தான் சொல்ல முடியும். அலம் யத்திஹிம் நப உள்ளதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்னர் உள்ள சமுதாயத்தை பற்றி செய்தி தெரியாதான்னு சொல்லிட்டு கௌமி நூஹின்னு ஆரம்பிக்கிறான். நூஹுடைய சமுதாயம், அப்புறம் ஆது, அப்புறம் சமூது, அப்புறம் இப்ராஹிமுடைய சமுதாயம்னு வருகிறது 9:70. அதே மாதிரி வந்து 14:9 என்ன வந்திருக்குன்னு கேட்டால், அலம் யத்திக்கும், உங்களுக்கு தெரியாதா, கிடைக்கவில்லையா, நப உள்ளது மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அதை பட்டியல் போடுறான்ல. கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயம் உங்களுக்கு தெரியாதா, வாதின், ஆது சமுதாயம் தெரியாதா, சமூது தெரியாதான்னு சொல்கிறான். அப்போ உங்களுக்கு உள்ள சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும்போது முதல் சமுதாயமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்னு கேட்டால் நூஹத்தான் சொல்லி காட்டுறான். 14:9 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 11:89 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா கௌமி, என்னுடைய கூட்டமே, லா எஜிரி மண்டக்கும் ஷிகாக்கி யுசீபக்கும் மிசலமா அசாப கௌமு நூஹின், நூஹுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று
அவு கௌமு ஹூதின் ஹூது சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று, அவு கௌமு சாலிஹின் சாலிஹுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு ஏற்படும் என்று அச்சமற்று இருக்கிறீர்களா? உங்களுக்கு நூஹு நபி சமுதாயத்துக்கு வந்தது மாதிரி அப்படி பட்டியல் போடும்போது நூஹு நபிக்கு முந்தி ஒரு சமுதாயமே இருந்தால சொல்ல மாட்டேங்கிறான். உங்களுக்கு முந்தி சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அழிக்கப்பட்ட பட்டியலில் ஃபஸ்ட்டாக சொல்வது எதை சொல்லி காட்டுறான்? நூஹு நபியை சொல்லி காட்டுறான். அப்போ லா எஜிரிமன்லக்கும் ஷிகாக்கே யுசீபக்கும் மிசல்மா அசாப கௌமு நூஹின் நூஹு சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்றது உங்களுக்கு ஏற்படுவது என்று அச்சமற்று இருக்கிறீர்களா? அதுக்கப்புறம் ஹூது, அப்புறம் சாலிஹின் எல்லாத்தையும் சொல்கிறான். நூஹுக்கு முந்தைய ஒரு சமுதாயத்துக்கு இருக்குமையானால் அவங்களே எல்லாம் நினைஞ்சிருப்பான் சொல்லி காட்டியிருப்பான் என்பதை பார்க்கும் பொழுது முந்தி போனவர்கள்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நூஹு நபியிலேருந்து ஆரம்பிக்கிறான். அடே உன்னை நம்ம திமுறா இருக்கிறேடா, உனக்கு வந்து எவ்வளோ பேர் அழிச்சிருக்கோன்னு சொல்லும்பொழுது எங்கேருந்து அழிச்ச ஸ்டார்டிங் நூஹுக்கும் ஆதமுக்கும் மத்தியில் எக்கச்சக்கமான நபிமார்கள் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்கள நல்லவங்க கெட்டவங்க இருந்திருப்பார்களே ஆனால் அவங்கள அழிக்கப்பட்டு இருப்பார்களே அதைத்தானே ஆரம்பிக்கணும். அது சொல்லவே மாட்டேங்கிறான்ல. அது மாதிரி என்ன செய்கிறான்? அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் ஓ கம் அழக்கனா மினல் குரூனி மிம்பாதி நூஹின் நூஹுக்கு பிறகு எவ்வளோ சமுதாயங்கள் அழித்திருக்கிறோம், நூஹுக்கு பிறகு எவ்வளோ சமுதாயம் அழித்திரு நூஹுக்கு முந்தி சொல்லவே மாட்டேங்கிறான். 17 வசனத்தில் அப்படி வருகிறது. அதே மாதிரி ஒய்யு கதிபூக்க உண்மை அவர்கள் மறுப்பார்களே ஆனால் அது கதபத்து கபலகும் கௌமு நூஹின் ஆதுவ சமூத் இவர்களுக்கு முன்னாடியே நூஹுடைய கூட்டமே மறுத்திருக்கிறாங்க, ஆது மறுத்திருக்கிறாங்க, சமூது மறுத்திருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலே எல்லாம் போடுறான். அதில் ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறான்னா நூஹுடைய சமுதாயம்ங்கிறான். அப்போ அழிக்கப்பட்டது அந்த விஷயத்தை பேசும்போது முதல்ல அழிக்கப்பட்டது சமுதாயமாக அல்லாஹ் சொல்வது நூஹத்தான் சொல்லி காட்டுறான். இது 22:44. அதே மாதிரி நபிமார்கள்ட்ட எடுத்த உடன்படிக்கை எல்லாம் சொல்கிறான் 33:7 வசனத்தில். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் இது ஆகுதுன்னா மின நபி ஈன மீசாக்கவும் நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தோம். ஓ மின்க உம்மிடத்திலும் எடுத்தோம், முகமதே உம்மிடத்திலும் எடுத்தோம், ஒமின் நூஹின் நூஹிட எடுத்தோம், இப்ராஹிம்கிட்ட எடுத்தோம். நபிமார்கிட்ட எடுத்த உடன்படிக்கை சொல்லும் பொழுது ஒன்னிடத்துல எடுத்திருக்கிறோம், நூஹிட்ட எடுத்தோம், இப்ராஹிம்கிட்ட எடுத்தோம், மூசா எடுத்து பட்டியல் போடும் பொழுது நூஹை தான் ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்கிறான். நூஹுக்கு முந்தி யாரும் சீது அப்படி யாராக இருந்தால் யாரை பற்றி சொல்லணும்ல, அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அதே மாதிரி இது 33:7 38 13 14 15 12 13 14 என்ன வருதுன்னா கதபத்து கபுலகும் கௌமு நூஹின் இவர்களுக்கு முன்னார் நூஹு சமுதாயம் பொய்யாக்கினார்கள், ஓ ஆதுன் ஆது பொய்யாக்கினார்கள், ஓ ஃபிரௌனு பொய்யாக்கினான் என்று ஓ சமூது லூத்துடைய சமுதாயம் எல்லா பட்டியலையும் போடுறான். அப்போ இவங்களுக்கு முந்தி பொய்யாக்கினவர்ன்ற பட்டியல் வரும் பொழுது நூஹுடைய சமுதாயத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறானே தவிர வேறு அதுக்கு முந்தைய ஒரு சமுதாயத்தை குரானில் எந்த இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை. அதே மாதிரி 45 எல்லாம் என்ன செய்கிறான்னா கதபத்து கபலகும் கௌமு நூஹின் இவர்களுக்கு முன்னாடி நூஹுடைய கூட்டம் பொய்யாக்கினார்கள்னு அங்கேயும் நூஹுடைய நபியை தான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 42:13 ஒரு அழகான வசனம் என்ன இருக்குன்னா ஷரா அலக்குமின தீனி இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு நல்லா வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான். மாவசாபிஹி நூஹன் நூஹுக்கு எதை வழிமுறையாக ஆக்கினானோ அதைத்தான் உங்களுக்கும் நல்ல வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நபிமார்கள் அடுத்தது சொல்கிறான். ஒமாவ சைனா பிஹி இப்ராஹிம் ஒய் மூசா ஒய் ஈசா எல்லாருக்கும் வாக்குனது அவங்களுக்கு தந்திருக்கிறோன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முந்தைய நபிமார்கள் அவங்களுக்கு சில வழிமுறைகளை கொடுத்துருந்தா அதையும் சொல்லியிருப்பான்ல. நூகிட்ட தான் ஆரம்பிக்கிறான். ஷராலுக்கு முன்ன தீனி மாவசா பிஹி நூஹன் ஒமாவ சைனா பிஹி இப்ராஹிம் ஓ மூசா ஓ ஈசா இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், மார்க்கத்தில் பிரிந்துடாதீர்கள் வகி அறிவிச்சோங்கிறான். அப்போ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி 50வது சூறாவில் 12 13 14 கதபத்து கபலகும் கௌமு நூஹின் இவர்களுக்கு முன்னார் நூஹு சமுதாயம் பொய்யாக்கினார்கள். வசாபு ரஸ்ஸி ஓ சமூத் ரஸ்ஸு கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், வாது கூட்டத்தார்கள், ஃபிரௌனு இஹ்வான் லூத்து கூட்டத்தார்கள்லாம் பொய்யாக்கினார்கள். அப்போ நபிமார்களை பொய்யாக்கினவர்கள் பட்டியல் வரும்போது முதல்ல பொய்யாக்கினாக சொல்வது யாருன்னு கேட்டால் நூஹுடைய சமுதாயம்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 51வது சூறாவில் 46வது வசனத்தில் ஓ கௌமு நூஹி மின் கபுலு இதுக்கு முன்னாடி நூஹு சமுதாயம் பொய்யாக்கினார்கள்னு அவங்கள சொல்லி காட்டுகிறான். அப்போ முந்தி அளிக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி பேசும்போது 53 52 54 10 11 12 57 26 இதிலெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் நூஹு நபியை தான் முதல் ஆளாக காட்டுறான்.
முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுதும் முந்தைய சமுதாயத்துக்கு வகை அறிவித்தோம்னு சொல்லும் பொழுதும் யாரை சொல்லி காட்டுறான்னா நூஹைத்தான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து மறுமை நாளில் வந்து மக்கள்லாம் அந்த மகஷரில் தவித்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு நபிகிட்ட போய் உதவி தேடுவாங்க. நீங்களாவது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லாட்ட பேசுங்க அப்படின்னு மக்கள்லாம் போய் நூஹ் நபிகிட்ட போய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அந்த அவ்வளவு ருசுலில் நீங்கள் தான் நபியே, நூஹ் நபியே, நீங்கள் மனித குலத்துக்கு நீங்கள் தான் முதல் தூதருங்கிறாங்க. நூஹ் நபிகிட்ட போய் இப்போ நூஹ் நபிக்கு முந்தைய தூதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுனால அது ஒரு கணக்கில் வந்துடுது. ஆனால் நூஹ் நபிகிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் தான் பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதருங்கிறாங்க. அப்போ அந்த தூதர்களில் நூஹ் நபி தான் ஆதமுக்கு அடுத்த ஒரு ஆள், ரொம்ப பெரிய காலமெல்லாம் இருக்கவில்லை என்று அதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். அதே மாதிரி வந்து இந்த முழு உலகம் தான் அழிக்கப்பட்டுச்சு என்பதற்கு இன்னும் வெயிட்டான ஆதாரம் என்னன்னு கேட்டால், உள்ளதில் வலிமையான ஆதாரம் 17வது சூறாவில் 3வது வசனம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நம்மளை எல்லாம் கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான்? இன்றைக்கு வாழ்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்னு கேட்டால், துர்ரியத்த மண் ஹமல்னா மானூஹின், நூஹோடு கப்பலிலே சுமத்தி இருந்தோமே, ஏற்றி இருந்தோமே, அந்த மக்களுடைய வழித்தோன்றல்களேன்னு நம்மளை கூப்பிட்றான்ல. அப்போ நூஹூட்ட இருந்தால் வழித்தோன்றல் ஆரம்பிக்குது. நம்மளை முதல்ல ஆதமுடைய மக்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் அழித்ததுனால அதுக்கு பிறகு எங்கேருந்து மாதிரி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், நூஹோட கப்பலில் இருந்தவங்க, அவங்க வழியாக வந்த சந்ததிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. துர்ரியத்தை மண் ஹமல்னா மானூஹின், நூஹோடு நாம் எந்த மக்களை கப்பலில் ஏற்றி இருந்தோமோ அந்த மக்களுடைய வழித்தோன்றல்களே. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுமே அந்த கப்பலில் காப்பாற்றப்பட்டவங்களுடைய வழித்தோன்றல் தான். ஒன்று நூஹுடைய வழித்தோன்றலாக இருப்பீங்க, அது நூஹை ஈமான் கொண்ட மக்கள் ஏறி இருப்பாங்கல்ல, அவங்க வழித்தோன்றலாக இருப்பீங்க. அப்போ நூஹுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அழிச்சாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வேறு ஆட்கள்லாம் இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்க வழித்தோன்றல்களாகவும் நீங்கள் இருப்பீங்கல்ல. நூஹ் நபி காலத்தில் இன்னும் பல பேர் இருந்திருப்பார்களே, ஆனால் அப்போ அவங்க அழிக்கப்படாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் வழியாகவும் மக்கள் பல்கி பெருகி இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்ல முடியுமா? எப்படி எல்லாம் சொல்கிறான்? கப்பலில் யாரை ஏற்றி காப்பாற்றினோமோ அவங்களுடைய சந்ததிகளே நம்மளை கூப்பிட்றான்ல. நம்மளாம் யாருடைய சந்ததியா? ஒன்று நூஹு சந்ததியாக இருப்பீங்க, இல்லை நூஹோட இருந்தார்ல கப்பலில், அவங்க சந்ததியாக இருப்பீங்க. வேறு யாருக்கும் சந்ததிகள் இல்லை. அப்போ இருக்கிற மனித குலம் முழுசுமே நூஹும் நூஹுடைய உம்மத்துடைய வழித்தோன்றல் என்று ஆகும் பொழுது, அப்போ இந்த பூமி வந்து என்ன முழுசாக தான் அழிக்கப்பட்டிருக்கு. முழுசாக அழிக்கப்படும் போது உங்களுடைய கேள்வி ஒன்று வருது, என்ன மற்றவங்கன்னு அப்படி அழிக்கணும்னா மற்றவங்களுக்குலாம் இல்லை, மக்கள் இல்லை, அங்கே மட்டும்தான் மக்களே இருந்தாங்க. எவ்வளோ தூரத்துக்கு கப்பல் வந்து மூழ்கினாலும் சரி, நூஹ் நபி எந்த ஊரில் இருந்தாரோ அந்த ஊர் மக்களை தான் நல்லா அழிக்கிறான். அதுக்கு உள்ள பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அங்கே நபியும் இருக்கவில்லை, மக்களும் இருக்கவில்லை, யாருமே இருக்கலை. இவர் மட்டும்தான் உலகத்துக்கே பூமி தூதராக இருக்கார். எப்படி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தூதராக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நூஹ் நபியும் உலக தூதர். அவருடைய உலகம் சின்ன உலகம். அவர் உலக தூதரை அனுப்பும் பொழுது அப்போது இருந்த மக்கள் யார் மட்டும்தான்? அந்த நூஹ் நபி பகுதியில் வசித்தாங்கல்ல, அவங்க மட்டும்தான். அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது நூஹ் நபி அவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலத்தால் ரொம்ப நெருங்கி இருந்திருக்கிறாரு. அவருக்கும் ஆதமுக்கு மத்தியில் எந்த ஒரு தூதருமே வரலை. ஆதமுக்கு அடுத்து வந்த ஒரே தூதர் அவர் தான். அதனால தான் பூமிக்கெல்லாம் உங்களை தூதரை அனுப்பினான் என்று மறுமை நாளில் மகசர் நாளில் மக்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்கல்ல. ஏன் பூமிக்கெல்லாம் தூதர்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் வேறு பகுதி இல்லை, அவர் தான் 2வது தூதராக வர்றாரு. அவர் தான் உலகம்ன்றதே அவர் வாழ்ந்த பகுதி மட்டும்தான். அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூஹ் நபி காலத்து வெள்ளப்பெருளை வந்து உலகத்தையெல்லாம் அழித்தது என்பதுதான் சரி. உலகத்தையெல்லாம் ஏன் அழிச்சின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அப்போ உலகத்தில் வேறு பகுதியில் மக்கள் இருக்கலை, இவர் மட்டும்தான் இருந்தார்னு விளங்கிட்டால் குழப்பம் வராது.